வந்து இளநீரை குடிச்சிட்டு அப்படியே ஒரே டயர்டாயிடுறாங்க. எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்பு மடியில் படுத்து தூங்குறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அன்பும் அப்படியே கண்ணை சிந்துறாரு. எழுந்து பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணி கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. சரி நம்ம படுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேடணும்ல அப்படின்னோடனே, ஆமாங்க என்னங்க இவ்வளோ இருட்டாயிடுச்சு, இப்போ என்னங்க பண்ணுறது? சரி கவலைப்படாத நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அழகாக கண்மணி அன்பு தங்குற மாதிரி வந்து அழகாக ரெடி பண்ணிடுறாரு. கேம்பையரும் வந்து உருவாக்குறாரு. இதனால் கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் விலங்குகள் பயமே இருக்காது, நீ கவலைப்படாத கண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கேம்பையரோட வெளிச்சத்தில் வந்து கண்மணி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. என் தெய்வதை மாதிரி என் கண்மணி என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. கண்ணியமிக்காமல் ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து எப்போங்க அந்த 3 வார்த்தையை சொல்வீங்க, இப்போவாது சொல்வீங்களா, ஒவ்வொரு நொடியும் அந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கவர் திடீர்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாரு. கண்மணி வந்து என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்றாரு. இல்லை நீங்கள் ஏதோ சொன்னீங்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சொல்ல கண்மணி, இல்லைங்க நீங்கள் எதுவும் சொன்னீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னோடனே, ஐயோ இப்போ வந்து கேட்குறாளே இப்போ எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நம்ம சொல்கிறதுக்காக எப்படிலாம் யோசனை பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் காட்டிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பக்காவாக சொல்லணும்ல, எப்படி இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்றாரு. போங்கங்க, நான் எவ்வளோ வந்து எக்ஸைட்டாக இருந்தேன் தெரியுமா, கடைசியில் நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எப்படிலாம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து கண்மணி அன்பு ஃபோன் பண்ணலை, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அன்போட அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அவன் எங்காவது போகிறேன் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு கேட்கணும், அதை விட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் சும்மா வந்துடுவேனியா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. நான் கேட்டேன், அவன் தான் சொல்லலை, ஆமாம் பிக் பம்மி மேலே எந்த தப்புமே கிடையாது, இதெல்லாம் அன்பு தான் காரணம், அன்பு அண்ணன் தான் இந்த மாதிரி சொன்னார், அதுக்கு பிக் மம்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. இப்போ சொல்லிட்டு உங்கள் பிக் மம்மிக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க பாட்டி. அவளுக்கு எப்போ மூளை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து நம்ம அன்போட அப்பாவும் வந்து திட்டிகிட்டே இருக்காரு அவங்கள. முதல்ல வந்து எல்லோரும் நிறுத்துங்க, முதல்ல அவங்கள எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி வேறு வழியே கிடையாது, போலீஸ்க்கு போகிறதா ஒரே வழி. சரி போலீஸில் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல பெரிய ஆளுங்களாம், அவங்கக்கிட்ட சொல்லி யாருக்கும் தெரியாத மாதிரி தேட சொல்லலாம் அப்படின்னோடனே, சரி நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அன்போட அப்பா போலீஸ்க்கு பேசுகிறாரு. சரிங்க கண்டிப்பாக அவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாங்கன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போனாங்கன்னே தெரியாது அப்படின்னோடனே, கார்த்தி உனக்கு எதாவது தெரியுமா, ஏதோ வந்து இடம்னு சொன்னார், ஆனால் என்ன இடம்னு சொல்லலையே, நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், எதுவுமே சொல்லலையா, சரி லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோன் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, என்ன இடத்துல இருக்காங்க, அதை வச்சு வந்து போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பரை ரீச் பண்ணது எங்கே லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. என்னது இந்த ஐலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஐலாண்டுக்கு போயிருக்காங்க அவங்க, அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் இருக்குது அப்படின்னா, ஐலாண்டா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் இவன், ஏன் அங்கெல்லாம் போனால் தீவுக்கெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் கண்டுபிடிச்சிடலாம் அங்கே போயிட்டு விசாரித்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னொன்னே, இந்த அன்புக்கு அறிவே கிடையாது, ரொம்ப முக்கியம் இவளை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்பவும் போல டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ண அன்பு, நீ என்ன பண்ணுற அன்பு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. எங்கள் அன்பு வந்து சந்தோஷமாக வந்து அப்படியே சாஞ்சி வந்து கண்மணி மேலே தூங்கிட்டுருக்காரு. அதே மாதிரி கண்மணி தூங்கிட்டுருக்காங்க. திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது, பதறி போகிறாங்க கண்மணி. அன்பு ஏதோ விலங்கு வருதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது அன்பு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு தன்னையும் மறந்துடுறாரு அந்த நினைப்பில்.